தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. ಅಪಾರ ಕನ್ನಡ ಸಿಂಧು ಜ್ಞಾನದ ಶಾಂತರೂಪಿನಂ ಶ್ರೀ ಚಂದ್ರಶೇಖರ ಗುರು பிரணாமதானம் கலியதேவம் காஞ்சிமா இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு அத்தனையும் வீணாக போகிறது. அத்தனையும் வீணாக போகிறது. இது இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு சேனலில் தான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டுருக்கோம். முதல்லேருந்து எல்லா இதுலேயும் நமக்கு இருக்குது. இது ஸ்ரீ சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறவர் மகாபெரிவாளுக்கு ரொம்ப காலமாக கைங்கரியம் பண்ணியிருந்தவர். அவருடைய அனுபவங்களில் இதை பற்றி எழுதியிருக்கார். அந்த சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறவர் மகாபெரிவா ஒரு தடவை ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில், எந்த கிராமம்னு தெரியல, ரொம்ப அந்த மாதிரி கிராமத்தில் அவர் தங்க போனார். அது கொஞ்சம் பெரிய கிராமமாக இருந்தது, கொஞ்சம் பெரிய அளவுக்கு கிராமம். ஆனால் அங்கே ஏதோ ஜலத்துக்கான வசதி இல்லாத மாதிரி இருக்குது. பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை தற்காலம் பண்ணுறதுக்கு நிறைய ஜலம் தேவை. அதை நிறைய பேர் ஆகனம் பண்ண ஒரு ஜலம் இருக்குது, நிறைய தேவைப்படுறது. அது இல்லையே அப்படிங்கிறது இதனால் பெரியவா அங்கேருந்து போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பி அடுத்த கிராமத்தை நோக்கி போயிருந்தார். போகும்போது இந்த கிராமத்தை முடியறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு குட்டை மாதிரி இருந்தது. அந்த இடத்துல வரும்போது மகாபெரிவாளுக்கான அனுஷ்டானம் நேரம் வந்துடுது. அதனால் அது உள்ளே இறங்கி ஒரு சின்ன ஸ்நானம் பண்ணி அது பாட்டுக்கு அவருடைய அனுஷ்டானங்களை பண்ணார். ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கவாள்லாம் வேண்டான்ற மாதிரி சொன்னான். அது ரொம்ப இந்த ஒரு குட்டையிலேருந்து தான் தண்ணியை எடுக்கிறோம், ஆனால் இது எடுக்கிறதில் நிறுத்திட்டோம். இப்போ ரொம்ப மோசமான இதுவாக இருக்குது, இது ஜலமே நல்லா இல்லைன்னா. அவள் என்ன சொல்லியிருந்தா பெரியவா எதுவுமே காதில் போட்டுக்கல. அவர் பாட்டு காது கேட்காதவர் மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டார். அவர் என்ன பண்ண போகிறாருன்றது அப்புறம் தான் தெரியும். அதனால் இவெல்லாம் கிளம்பி திருப்பி உடனே அனுஷ்டானத்தை முடித்த உடனே கிளம்புங்கன்னாரு. எல்லாம் கூடயே கிளம்பி வந்தால் போய் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சின்ன கிராமத்துக்கு அந்த கிராமத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. மொத்தமே ஒரு 15 வீடு தான் இருக்கான். அந்த இடத்துல போய் ஒரு ஸ்கூலில் தங்கிட்டார். ஒரு 15 வீடு தான் அங்கே இருக்கான் மொத்தமாகவே. அவ்வளோ சின்ன கிராமம் இது. ஆனால் தண்ணி வசதி கொஞ்சம் இருக்கும் போல் இருக்குது. அதனால் அங்கே போய் வச்சவர். அப்போது அன்றைக்கி பூஜை நடந்தது. அடுத்த நாள் தங்கியிருக்க அடுத்த நாள் ஆரம்பித்து போயிட்டே இருக்கும்போது கார்த்தால் என்ன எடுத்த அப்படின்னா, இந்த முதல் கிராமத்தில் மகாபெரிவா ஸ்நானம் பண்ணால் அந்த இடத்துலேருந்து நிறைய பேர் கிளம்பி வந்திருக்கா. ஒரு மாட்டு வண்டியில் மடத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, தானிய வகைகள், காய்கறி என்ன உண்டோ அது எல்லாம் சாப்பிட்றதுக்கான இதெல்லாம் ஆகாரத்துக்கான இதெல்லாம் எடுத்துட்டு அவள் காரங்கடத்தில் சேர்ந்துட்டா. அவள்லாம் பெரியவா அங்கே ஏதோ ஒரு பூஜையில் இருந்தார். இதனால் இவெல்லாம் சொன்னால் இந்த மாதிரி நேற்றுக்கு மகாபெரிவா ஸ்நானம் பண்ண அந்த குட்டை இதில் பெரியவா அங்கே போன பிறகு அந்த பக்கம் பார்த்தா அதுலேருந்து பொங்கி தண்ணி வந்தது, ஜலம் அதுலேருந்து வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஜலமே கொஞ்சம் சுத்தமாக எடுத்து இப்போ அது நாங்களும் அதில் ஆகாரம் பண்ணி பார்த்தோம், குளித்து பார்த்தோம், எல்லாமே அதுக்கு நன்னா இருக்குது அந்த ஜலம். அதனால் நாங்கள்லாம் கிளம்பி இங்கே பெரியவாளுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லிட்டு போகணுன்றதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு கொடுத்தா. பெரியவா கிட்ட அதை கம்யூனிகேட் பண்ணால் அதெல்லாம் வச்சுட்டு போக அப்படின்னு வச்சுட்டு போக சொல்லிட்டு அவள்லாம் அங்கேருந்து இப்படி கையை காமிச்சு ஆசீர்வாதம் பண்ணி பெரியவா அமுச்சு விட்டுட்டா. போயாச்சு, அவள் கிளம்பி போயிட்டா. இவர் கூப்பிட்டு இதெல்லாம் என்ன நிறைய இருக்குது, இப்போது எக்கச்சக்கமான ஐட்டங்கள் சேர்ந்துருது. பெரியவா அந்த மாதிரி ஐட்டங்கள் சேர்ந்ததுன்னா அடுத்த அடுத்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்றவா, காலி பண்ணணும். இருந்தாலும் எல்லாமே நல்ல ஐட்டங்களாக கொண்டு வந்துருக்காவ, ரொம்ப நிறைய இருக்குது. அதனால் சுந்தரமூர்த்தியை கூப்பிட்டு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நீ ஆகாரம் பண்ணிவிடு அப்படின்னுட்டார். ஆனால் அங்கே இருக்கிறது 7-8 பேர் தான் மொத்தமாகவே இருக்கா.
சுந்தரமூர்த்தியோடு சேர்த்தா கூட ஒரு 8 பேர் வந்து இருந்தால் அதிகம், 7 பேர் அப்படி. பெரியவா வந்து எல்லாத்தையும் போட்டு பண்ணுறான்னு அப்படின்றாலும் பார்த்தா ஒரு 70 பேருக்கு மேலே ஆயிடும் போல இருக்காது சமையல் பண்ணால். அதனால் சுந்தரமூர்த்தி தான் ஆகாரம் பண்ணுறார். அவர் எல்லாத்தையும் போட்டு பெரியவா சொன்னதுனால அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. நேராக பண்ணிட்டார் அவர். பண்ணி முடிச்சிட்டார். 12 மணிக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுது. வந்து திருப்பி பெரியவா கிட்ட வந்து அப்படி இருந்தார். பெரியவா வந்து ஒன்றும் சொல்லிக்கல. அவர் பூஜையில் இருக்கார். அதனால் சரின்னு திரும்பி போயிட்டார். பார்த்துக்கலாம் என்ன வேணால் ஆகட்டும், ஆனால் யாரையும் காணுமே அப்படின்றார். மணி வந்து ஒரு 2 மணி வரைக்கும் ஆச்சு. பெரியவா பூஜை வந்து அப்போ தான் முடிகிற ஸ்டேஜில் இருந்தது. ஒரு பஸ் வந்தது. அதில் குஜராத்திஸ் நிறைய பேர் வந்து இறங்கினான். பஸ் நிறைய ஒரு 60 பேர் இருக்கும் அதில். இவள் ஏற்கனவே 6-7 பேர் இருக்கா. அவள் 70 பேருக்கு சமைச்சிருக்கா, சரியாக இருக்கும். அவள் வந்தவொடனே நான் எல்லாருமே ஆகாரம் பண்ணிவிட்டு வந்துட்டோம், அப்புறம் தரிசனம் அப்படின்னுட்டார் பெரியவா. அதை அவகிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டா. அதனால் அவள் பக்கத்துலேயே வரல. அவள் ஆகாரம் பண்ண போயாச்சு. இவாள்லாம் அந்த குஜராத்திஸ்க்கு வந்து ஒரு குஜராத்திஸோட பிக்ஷாவந்தனம் என்றைக்கு பெரியவாளை பார்க்க வந்தாலும் மகாபெரிவா கிட்ட அது இருக்குது அவளுக்கு. ஆனால் அவள் வந்து மடத்தில் வந்து தங்கி, காஞ்சி மடத்தில் இருந்து தங்கி அங்கே பிக்ஷாவந்தனம் பண்ணலான்னு வந்தா. ஆனால் புது பெரியவா இருந்தா. அவள் வந்து இந்த கிராமத்தை பேரை சொல்லி அங்கே போங்க பெரியவா இருக்கா, போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்போ வந்து அவள் கிளம்பி இங்கே வந்திருக்கா. எல்லாமே எப்படி மேட்ச் ஆகுது இந்த நேரம் அப்படின்னா, அது சாப்பாட்டுக்கும் ஆகாரம் பண்ணி பண்ணுறதுக்கும் மேட்ச் பண்ணியாச்சு பெரியவா. அதே நேரத்தில் ஒரு கிராமத்தில் ஜலம் இல்லாமல் தவிச்சுன்னு இருக்காவா. நிறைய பெரிய கிராமமாக இருக்குது, நிறைய பேர் இருக்கா, ஆனால் ஜலம் இல்லை. ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல அனுஷ்டானம் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணி பெரியவா அந்த இடத்துல ஜலத்தையும் கொண்டு வந்துட்டார். அப்படின்னா பெரியவாட பரமேஸ்வரன் நம்ம அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஜெய் ஜெய் சங்கர ஹரசங்கர மகாபெரிவா பாதமே சரணம், மகாபெரிவா பாதமே சரணம்.